பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு டேக்லைனோட ஆரம்பிச்சது. மேலே இருக்கிறவங்க என்ன போய் சேருதோ அதுவும் வந்து கீழே இருக்கிறவங்களுக்கும் போய் சேருறது அந்த ஒரு இது. ஸோ அதான் எல்லாருக்குமே போய் சேரணும். மனுஷனை பார்க்காதது தானே ப்ராப்ளமாகவே இருக்குது. ஒரு உயிரை மதிக்காதது தானே ப்ராப்ளமாக இருக்குது. எல்லாரும் சொல்றதுதான் ஜாதி மதம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கறதான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வரணும் ப்ரோ, ப்ராப்ளம்ஸ் வந்தால் தானே ப்ரோ ஃபேஸ் பண்ணுறது. யாரையும் ஒருத்தரை வந்து ஒரு பார்சாலிட்டி பற்றி இவங்க மேலே அவங்க கீழே, இவங்க இந்த ஜாதி அந்த ஜாதி எதுவுமே இல்லை. எல்லாருமே சமம், எல்லாருமே உயிர், எல்லாருமே அதே ரத்தம் அதே இதயம் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு கோட்ஸ் தான் அதை மீன் பண்ணுது எல்லாருமே. டைட்டில் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு டைட்டில், அதில் திராவிடத்துக்கு உட்பட்ட அந்த கோட்பாடுகள் இல்லாமல் ஒரு கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. குறை சொல்கிறவங்க 1008 குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து இதில் வந்து ஆரியன், திராவிடன், தமிழன் அப்புறம் இப்படி நம்ம பிரிச்சுக்கினே போனோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு விஷயம்தான், we are all humans அண்ட் நேஷ்னாலிட்டி வைஸாக நம்ம இந்தியன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கழகம் வருது, அது வந்து வெற்றி பெற போகுது. அதனால் அந்த தமிழ்நாட்டு கழகம் பேர் வெற்றி கழகம். அப்படி தான் பார்க்கணுமே தவிர்த்து இது வந்து திராவிட கழகமா, இது வந்து என்ன சொன்னால் தமிழ்நாட்டுக்கு இவங்க தமிழர்களுக்கு மட்டும்தான் பண்ணுவோம். தமிழ்நாட்டிலேருந்து நான் வரேன், அவ்வளவுதான். 10th +2 எல்லாம் படித்த முதல் 3 இடத்த பிடிச்சவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பரிசு கொடுத்தது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது தளபதியோட டார்கெட் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் சார். அதில் என்ன தப்பு இருக்குது? அதாவது கொடுக்கறது வந்து என்ன சொல்கிறதுனா யாரும் பார்க்கல. அது ஏன் கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க? அப்போனா என்ன தோணுன்னா வந்து நம்ம யாரையும் பயமுறுத்தணும்லாம் அவசியம் இல்லை ப்ரோ. நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சாலே போதும். ஸ்டார்ட் அப் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அடி வாங்கினாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இப்போ ஒரு பயங்கர ஒரு கிங் ஆட்டம் வந்து நிற்கிறாரு. ஸோ அதே மாதிரி தான் வந்து அரசியலுமே எப்படி இருக்கும். தளபதியோட போஸ்ட் எந்த விஷயம் வந்தாலும் சரி, அதுக்கு குறை இல்லாமல் என்ன சொல்கிறதுனா போயிட்டுருக்கு. இருக்கிறத நம்ம ஒழுங்காக காப்பாற்றினாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம கேப்டன் பிரபாகரன் அவரையும் மிஸ் பண்ணியிருக்கோம், விஜயகாந்தையும் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஸோ அதே தப்பை வந்து இந்த தடவை மக்கள் வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. கடைசியாக அவரே சொல்லிட்டாரு, நான் அரசியலில் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி கட்சி பேரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நேற்று. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் எவ்வளோ சந்தோஷம். எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், ஆனால் வந்து அது இந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கு. அது எங்களுக்கு பயங்கர ரொம்ப சந்தோஷம். யாருன்னே தெரியாதவங்க கூட சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு இம்பேக்ட் வந்திருக்கு பீப்புள்ஸ் கிட்ட இருந்து. அதுவும் முக்கியமாக பீப்புள்ஸ் கிட்ட இருந்து ரொம்பவே சப்போர்ட் வந்திருக்கு. அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஃபேன்ஸாக சப்போர்ட் பண்ணுறது தனிப்பட்ட விஷயம், ஆனால் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப பிரமிப்பான விஷயம். ஸோ அதனால ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பீப்புள்ஸும் வந்து ஒரு புது சேஞ்சஸ் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். உங்களுக்கு அதாவது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிரதர். என்ன சொல்கிறதுனா, மக்கள் இயக்கம் அது இது நம்ம ஃபார்ம் பண்ணாலும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ரெஜிஸ்டர் ஆகி நம்மளுக்குன்னு ஒரு சில கொள்கைகள், கோட்பாடுகள் அதெல்லாம் இன்னும் வரும். அதெல்லாம் நம்மளுக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் இதுவாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம படங்கள் தளபதி இனிமேல் நடிக்க மாட்டார் சொல்லும்போது கொஞ்சம் இதுவாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ரீரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் படம் வருஷம். அது ஒரு ப்ராப்ளம் இருக்காது. வருஷம் June 22 ரீரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்கும்ன்றது ஹோப்ஃபுல் நான் நம்புகிறேன். ஸோ பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் தியேட்டர்ஸில். பட் எதனாச்சும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஹோப்ஃபுல்லி என்னாச்சும் அவர் நடிக்கலைனாலும் ஹோப்ஃபுல்லி கேமியோஸில் ஏதாச்சும் வந்துட்டு போகிற மாதிரி இருந்தால் இன்னும் ஹாப்பியாக இருக்கும். பட் வி ஆர் வெரி ஹாப்பி. ஏன்னா நாங்கள் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ பொலிட்டிக்கலில் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ வி ஆர் ஹாப்பி. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பெயர், அதில் ஆரம்பிக்கும் போதே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு டேக்லைனோட ஆரம்பிச்சது. அது இப்போ எவ்வளோ ஒரு ஹாப்பி. அதை பார்த்ததும் அந்த ஒரு லைன் பார்த்ததும் என்ன தோணுச்சு? ஸோ அந்த கோட்ஸோட மெயினோட தாட்ஸே அதுதான். கீழே இருக்கிறவங்களுக்கும் வந்து எல்லாமே போய் சேரணும். எல்லாமே ஒரு மேலே இருக்கிறவங்க என்ன போய் சேருதோ அதையும் வந்து கீழே இருக்கிறவங்களுக்கும் போய் சேருறது அந்த ஒரு இது. ஸோ அதான் எல்லாருக்குமே போய் சேரணும். ஸோ அது இல்லாமல் அவர் நிறைய கோட்ஸும் வந்து அதை இன்க்ளூட் பண்ணி இந்த நீங்களும் பார்த்தீங்க. ஸோ அந்த கோட்ஸ் ஏற்ற மாதிரி தான் தளபதியோட ஒரு நடவடிக்கையுமே இருக்கும். அவர் அந்த மாதிரி தான் நடந்துப்பாரு. ஸோ அவரோட எப்படி எண்ணம் போல் தான் வாழ்க்கை, அந்த மாதிரி தான் அவர் எண்ணத்துல என்ன வச்சுட்டாரோ அதுதான் வந்து அவர் கோட்ஸா எல்லாமே சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன வாக்கு கண்டிப்பா நிறைவேற்றாரு. எல்லாருமே டச்சிங்காக இருந்துச்சு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இப்போ அதுதானே ப்ராப்ளமாகவே இருக்குது. மனுஷனை பார்க்காதது தானே ப்ராப்ளமாகவே இருக்குது. ஒரு உயிரை மதிக்காதது தானே ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டை நம்ம எல்லாருமே கடைப்பிடிச்சனாவே இந்த வேர்ல்டு வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கும். அதை வந்து மெயின் கோட்டாக வச்சுது. அதாவது அதில் சப்சிடரியாக நிறைய இருந்துச்சு. ஜாதி மத பேதங்கள்
இதை மாதிரி இருக்கணும், நம்ம பொலிட்டிக்கல் அஜெண்டாஸில் ஒரு சில மாற்றம் ஏற்படணும்னு எல்லாமே. ஆனால் பிறப்புக்கும் எல்லாரும் காமன், யாருமே யாருக்கு மேலேயும் கிடையாது, யார் கீழேயும் கிடையாது. ஸோ இது என்ன காட்டுதுன்னா, ஸோ ஹீஸ் அ கிரேட்ஃபுல், அவர் வந்து ஒரு கிரேட்ஃபுல் லீடராக இருக்காரு, இன்னும் பயங்கர ஒரு பவர்ஃபுல் லீடராக வருவாருன்றத வந்து உணர்த்துற மாதிரி இருக்கு. சார் லீடர்ஸ்க்கான ஒரு பேசிக் குவாலிட்டி அதானே, எல்லாருமே சமமாக பார்க்கணும்ல. யாரையும் ஒருத்தரை வந்து ஒரு பார்ஷாலிட்டி பார்த்து இவங்க மேலே அவங்க கீழே, இவங்க இந்த ஜாதி அந்த ஜாதி எதுவுமே இல்லை, எல்லாருமே சமம், எல்லாருமே உயிர், எல்லாருமே அதே ரத்தம் அதே இதயம் தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு கோட்ஸ் தான் அதை மீன் பண்ணுது, எல்லாருமே சமமாக பார்க்கணும். இது வளர்ந்து வர இப்போ நாங்கள் இருக்கோன்ற தாண்டி இப்போ நெக்ஸ்ட் இப்போ வர போகிற பசங்களாம் இப்போ ஒரு 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 16, 15 அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்க பசங்களாம் எப்படி இருக்கும்னா, ஓகே இப்படி தான் நம்ம இருக்கணும், எல்லாரையும் ஈக்குவலாக இப்படி தான் பார்க்குறாங்க. இன்னும் என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும், இப்படி தான் இருக்கணும், இதுதான் கரெக்டான வழி. என்ன சொல்கிறதுனா, நம்ம இந்த மாதிரி ஜாதி மத பேதம் பார்த்து நம்ம பழகக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு மனுஷனாக பார்க்கணும். நிறைய பேர் சொன்ன விமர்சனம் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா. எந்த ஒரு கட்சி ஆரம்பித்தாலுமே எல்லாரும் சொல்கிறது தான், ஜாதி மதம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்தது? யூஸ்வல்ன்றீங்க, ஆனால் அது எப்பயாச்சும் மறைஞ்சிருக்குதா? அப்புறம் எப்படி அது யூஸ்வல் ஆகும்? ஒரு விஷயம் வந்து இப்போ நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன், அந்த ஒரு விஷயம் வந்து போயிடுச்சு, அது வந்து இப்போ நம்மளோட சர்க்கிள்லேருந்து போயிடுச்சுன்னா ஓகே, நம்ம அதை நம்ம கடந்து போகலாம். அது போகவே இல்லை, எல்லா சைட்லேயும் அப்படியே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? ஒரு மனுஷனோட வாழ்வியலே அதுதான். இப்போது நம்ம எல்லாமே நம்ம பண்ணுறோம், நம்ம எல்லாமே பண்ணியும் நம்ம கீழே தான் இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும்தான் மேலே இருக்கணும்னு நினைக்கிறது எந்த வகையில் நியாயம்? எல்லாருமே உழைக்கிறோம், எல்லாருமே நல்லா வரணுன்ற காரணத்துக்காக தானே பண்ணுறோம். ஸோ எனக்கு என்னென்னா வந்து குறை சொல்கிறவங்க 1008 குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பார்க்குறோம் என்ன சொல்கிறதுனா, 1992 ஃபஸ்ட்டு வந்து தளபதி நாளைய தீர்ப்பு நடித்தார். அப்போ என்னென்ன விமர்சனம் வந்துச்சுன்னு தெரியும். இதே மாதிரி தான் இப்போ நாளைக்கு அவர் அரசியல் என்ன சொன்னால் கோட்பாடுகள் எல்லாமே கொள்கைகள் எல்லாமே வந்த அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது எல்லாமே சேமாக தானேப்பா இருக்குது, என்ன கட்சிக்கும் வித்தியாசம். நான் என்ன கேட்குறேன்னா, யார் ஃபாலோ பண்ணுறது? ஃபுல் ஸ்விங்கில் ஃபாலோ பண்ணுறாங்களா? ஸோ நம்ம ஃபாலோ பண்ணணும்னு தான் சொல்கிறேன். நான் ஃபாலோ பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போது நான் ஒரு டயட் சார்ட் எழுதி வச்சுட்டு நான் 2024 நான் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்தால் மட்டும் பத்தாது, நான் இருக்கணும், நான் அதுக்கு வாழ்ந்து காட்டணும். ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறது இப்போ நீங்கள் எடுத்துடலாம், நான் எடுத்துடலாம் இன்னைக்கு, அதுபடி யார் வாழ்ந்து காட்டுறா? ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அவர் முதல்ல வரட்டும், என்ன சொல்கிறதுனா பண்ணுவார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பட் என்ன சொன்னால் என்ன சொன்னால் பொது ஜனங்களுக்கும் அவங்களும் என்ன சொன்னால் அவங்களுக்கும் இருக்கும், என்ன சொன்னால் என்ன பண்ணுவாங்க, சேமாக தானே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறதுனா நம்பி என்ன சொல்கிறதுனா எங்கள் பக்கம் நிற்கலாம். டைட்டிலில் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு டைட்டில், அதில் திராவிடத்துக்கு உட்பட்ட அந்த கோட்பாடுகள் இல்லாமல் ஒரு கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதனால சில அந்த பேர்னாலேயே சில நெகட்டிவிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு படத்துக்குமே பார்த்துருக்கோம் எவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக நிறைய எதிர்ப்புகள் எல்லாம் வரும் இல்லையா? இதெல்லாம் எந்த அளவுக்கு தளபதி ஃபேன்ஸும் விஜய் மக்கள் இயக்கமும் அதை சந்திக்க தயாராக இருக்காங்க? வரணும் ப்ரோ, ப்ராப்ளம்ஸ் வந்தால் தான் ப்ரோ ஃபேஸ் பண்ணுறது. நாங்களும் நியூ தானே, நாங்கள் ஒன்றும் பல கட்சி நடத்திட்டு புதுசாக அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சி ஷிஃப்ட் ஆகிற ஆள் கிடையாது. நாங்களே சின்ன பசங்க தான், நாங்களாம் இப்போ தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இது எங்களுக்குலாம் ஒரு லேர்னிங் லெசன் தான், எப்படி நம்ம இருக்கணும். ஸோ நம்ம இப்படி தான் இப்போது நிறைய பேர் ட்விட்டரில் 1008 பேர் கொஞ்சம் என்ன சொன்னால் நம்ம ஃபேன் சைட்லேருந்தும் வார்த்தைகள் விடுறது அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில முக்கியமான நபர்கள் இருப்பாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, இவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான, அவங்களும் என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் நம்ம இப்படிலாம் பேசணும், நம்ம எந்த வகையிலையும் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாதுன்றதுல. அதே மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க திராவிடம் அந்த இதுவும் கேட்டிருந்தீங்க. அதாவது நம்ம வந்து இந்தியன், அது எல்லாரும் நம்ம புரிஞ்சிக்கணும். நம்ம எல்லாத்தையும் தாண்டி நம்ம முதல்ல வந்து ஒரு இந்தியன், உலகத்தில் இருக்க ஒரு மனுஷன், அவ்வளோதான். நம்ம வந்து இதில் வந்து ஆரியன், திராவிடன், தமிழன், அப்புறம் இப்படி நம்ம பிரிச்சுக்கினே போனோன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் பொஷாகத்துலேருந்து வரவேன், இவர் வந்து என்ன சொன்னால் அம்ஜிக்கரையிலேருந்து வரவேன், நம்ம ஏரியா வாரியாக பிரிச்சுக்கினே தான் நம்ம போகணுமே. அப்புறம் தெருவுக்குள்ளே வரும், என்ன சொல்கிறதுனா அப்புறம் வந்து என்ன சொல்கிறதுனா இந்த வீட்டிலேருந்து வரேன். ஒரே ஒரு விஷயந்தான், we are all humans அண்ட் நேஷ்னாலிட்டி வைஸாக நம்ம இந்தியன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை தாண்டி என்ன சொல்கிறதுனா நான் திராவிடன், நான் வந்து என்ன சொல்கிறதுனா இப்படி நான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போதைக்கு நம்ம எல்லாரும் இந்தியனாக இருக்கும். ஸோ ஒரு இந்தியா எப்படி முன்னேறுதுன்றதை பார்க்கணுமே தவிர்த்துட்டு நான் வந்து இப்படிலாம் இது பண்ண போகிறேன், நான் இப்படிலாம் கட் ஆஃப் பண்ணி என்னை வச்சுப்பேன், நான் எனக்கான பவுண்ட்ரிஸை வந்து நான் இந்த மாதிரி குறுக்குத்தனமாக செட் பண்ணி போகிறேன்னா
அது யாருக்குமே யூஸ் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே பார்க்குறோம், நம்ம எல்லாமே ஒரு பேன் இண்டியா ஆகுது. படத்துல இருந்து யூஸ் பண்ற பொருள்ல இருந்து எல்லாமே பேன் இண்டியா ஆகுது. அப்படி இருக்கிறப்போ இப்போ நார்த் இந்தியாவில் பண்றவங்க வந்து என்ன சொல்றதுன்னா, நான் அவன் பொருளை வாங்காம இருக்க முடியுமா? இப்போ ஏன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பண்ற பொருளை அவங்க இது பண்ணாம இருக்கு. ஸோ அந்த இதுவே தப்பு நான் சொல்றேன் நான். ஏன்னா நம்ம எல்லாரும் சமன்றப்போ நான் ஏன் பிரிச்சு பார்க்கணும்? நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன், அதனால தமிழக வெற்றி கழகம். தமிழ்நாட்டில இருந்து ஒரு கழகம் வருது, அது வந்து வெற்றி பெற போகுது, அதனால அந்த தமிழ்நாட்டு கழகம் பேரு வெற்றி கழகம். அப்படிதான் பார்க்கணுமே தவிர்த்துட்டு இது வந்து திராவிட கழகமா, இது வந்து என்ன சொன்னா தமிழ்நாட்டு இவங்க தமிழர்களுக்கு மட்டும்தான் பண்ணும். தமிழ்நாட்டுல இருந்து நான் வரேன், அவ்வளவுதான். நான் வந்து வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன், நல்ல ஒரு வழியில எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் என் பசங்களை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பிரிவினை வந்து உடைக்கணும் ப்ரோ. திராவிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரிவினை தான் உருவாக்குதே தவிர அதில் வந்து ஒரு ஒற்றுமை வந்து உருவாக்கல. ஸோ அந்த பிரிவினை வந்து உடைக்கணும் ஃபர்ஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஜெகமே தந்திர மூவில பாத்தீங்கன்னா தனுஷ் சொல்லியிருப்பாரு, நம்ம ஊர்ல தான் ஏன் ஜாதி மதம் இதெல்லாம், நீ இந்தியா விட்டு வெளியே விட்டு பாரு, நம்மளும் இதோ கூட நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான். அதுதான் உண்மை, அதுதான் ரியாலிட்டி. நம்ம ஊருக்குள்ளதான் எப்படி, நம்ம வெளியே போனோம்னா நம்ம ஒண்ணுமே இல்லை, வி ஆர் இந்தியன்ஸ். அவன் வந்து அவனுக்கு தெரியுமா நம்ம திராவிடன் தெரியுமா, வி ஆர் இந்தியன், தட்ஸ் ஆல். ஸோ அதனால இதை வந்து உடைச்சே ஆகணும் கண்டிப்பா. இந்த ஒரு பவுண்டரிஸ் வந்து இருக்கவே கூடாது. அதுக்காக தான் வந்து அவர் திராவிடம் அது வந்து சேர்க்கவே இல்லை. ஸோ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு மென்ஷன், அந்த வெற்றியிலே தெரியும் அது வந்து ஒரு விஜய்னா வெற்றி, வெற்றினா விஜய் அப்படிங்கிற ஒரு மென்ஷன்ல தான் இருக்குது. தளபதி வந்து இன்னைக்கு யாரை டார்கெட் பண்ணி இந்த எலெக்ஷன்ல இறங்குறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் டார்கெட் பண்ணி இறங்குறாரு. ஏன்னா யங்ஸ்டர்ஸை முக்கியமாக டார்கெட் பண்றாரு. அதனால தான் இந்த 10th +2 எல்லாம் படிச்ச முதல் 3 இடத்த பிடிச்சவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பரிசு கொடுத்தது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ தளபதியோட டார்கெட் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் சார். பிரதர் அவர் வந்து எப்போத்துல இருந்தும் என்ன சொல்றதுன்னா உதவி செஞ்சுட்டு இருக்காரு. இப்பதான் வந்து என்ன சொல்றதுன்னா உதவி செய்யறாரு. நீங்க சொல்றீங்க, எனக்கு அது ஒன்றும் நாங்க எதுவும் இது பண்ணி எடுத்துக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் புரிஞ்சுக்கணும் என்னன்னா, அவரு பூவே உனக்காக டைம்ல இருந்து என்ன சொல்றதுன்னா, அந்த என்ன சொல்றதுன்னா மக்கள் இயக்கத்தை சார்ந்தவங்களையோ என்ன சொல்றதுன்னா கூப்பிட்டு என்ன சொன்னா ஒரு ஃபோட்டோஸ் ஆகட்டும் சரி, தன்னுடைய ஃபேன்ஸை அவர் எல்லா வகையிலையும் இது பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் என்ன சொல்றதுன்னா +2 மார்க் எடுத்தவங்க அவங்க விண்ணப்பிச்சாங்க. நாங்கள் இந்த மாதிரி கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சு அதில் லாஸ்ட்ல 1500 பேர் அவங்க எடுத்திருந்தாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ இவங்க வரணும் இவங்க வரக்கூடாதுன்னு அவர் எடுக்கல, யார் வேணா வாங்கன்னு தான் சொல்றாரு. ஆனால் 1500 பேருக்கு என்னால் இப்போ முடியும், அதுல என்ன தப்பு இருக்குது? அதாவது கொடுக்கறது வந்து என்ன சொல்றதுன்னா யாரும் பார்க்கல, அது ஏன் கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க. அப்போனா என்ன தோணும்னா வந்து ஓ நம்ம இந்த மாதிரி இருந்தால் நம்மளை வந்து இன்னும் கார்னர் பண்ணுவாங்கன்னா எதுக்குன்னு சொல்லி தோணும். நம்ம எல்லாத்தையும் தாண்டி வந்தாகணுமே தவிர்த்து என்ன சொல்றதுன்னா நம்ம திரும்பவும் இதுக்காக இப்படி பண்றாங்களா, அதுக்காக இப்படி பண்றாங்களா. நமக்கு தேவை என்ன, நம்ம நாடு நல்லா முன்னேறணும். அந்த நாடு முன்னேறணும்னா என்ன, பசங்க வந்து ஒழுங்கா வளரணும். பசங்க ஒழுங்கா வளரணும்னா என்ன, அவங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் இருக்கணும். இப்போ ஒரு நல்லா படிக்கிற பையனை கூப்பிட்டு என்ன சொன்னா, நீ நல்லா படிக்கிறப்பா, ஒரு 10 பேர் ஒரு 100 பேர் முன்னாடி சொன்னாதான் அந்த பையனுக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஆடுற பையனை கூப்பிட்டு என்ன சொன்னாதான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆடுற பையனுக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கும். ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிற பையனை கூப்பிட்டு சொன்னாதான் ஒரு பையனுக்கு என்கரேஜிங்கா இருக்கும். அதை தான் அவர் பண்ணாரு, என்கரேஜ் பண்ணாரு. தட்டி விடுற இந்த உலகத்துல தட்டி கொடுக்கறதுக்கு அவர் இருக்கும்போது அவர் குரல் கொடுக்கறது நாங்க இருக்கிறது என்ன தப்பு இருக்குது? ஸோ ஆக்சுவலாக அந்த மாதிரி சொல்றது தப்பு. பட் இருந்தாலும் நான் அவங்களோட அறியாமையை தான் நான் பார்க்குறேன். அதை நினச்சி என்ன சொல்றதுன்னா எனக்கு சிரிப்பும் வரல, வெறுப்பும் வரல, எனக்கு பாவமா இருக்கு. ஆனா இன்னும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்ற விமர்சனம் என்னவா இருக்கு அப்படின்னா, எல்லாரும் கட்சி தொடங்குறது வந்து ரொம்ப ஈஸி, அதுல தொடர்வது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து கன்சிஸ்டன்சியா எடுத்துட்டு போவாரு? இப்ப இருக்கிற அரசியல்வாதி மட்டும் சஸ்டெயின் பண்றாங்களா? எல்லாமே விழுந்துட்டு தான் இருக்காங்க, எல்லாமே விழதான் செய்வாங்க. விழுந்த அப்புறம் தான் ஏஞ்சிக்கவே முடியும். எடுத்தோன்னே எல்லாரும் ஏஞ்சி நடக்க முடியாதுல்ல. ஒரு பிறக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் விழுந்து தான் ஏஞ்சிக்குமே. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ தளபதி ஸ்டார்டிங் மூவிலுமே அப்படிதான். ஒரு ஸ்டார்ட் அப் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அடி வாங்கினாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இப்போ ஒரு பயங்கர ஒரு கிங் ஆட்டம் வந்து நிக்கிறாரு. ஸோ அதே மாதிரிதான் வந்து அரசியலுமே இப்படி இருக்கும். எடுத்தோடனே எல்லாருமே வந்து தூக்கி உட்கார வச்சாங்கன்னா அது முடியாது. சில பல கமெண்ட்ஸ் வரதான் செய்யும், சில பல எதிர்ப்புகள் வரதான் செய்யும், சில பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். இவருக்கு ஒன்றும் தெரியாது, அது பண்ண தெரியாது, இது பண்ண எல்லாம் சொல்லதான் செய்வாங்க. ஆனா அதையும் தாண்டி அவர் கண்டிப்பா பண்ணுவார், அது ஒரு நம்பிக்கை இருக்கு. பிகாஸ் அவரை சுத்தி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்போட தான் இருக்காங்க. அவர் அந்த மாதிரிதான் வச்சிருக்காரு. எல்லாருமே ஒரு மோட்டிவேஷனலா நம்ம இது பண்ணணும், இது நல்ல விஷயம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்காரு அவரு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா, இப்போ நீங்க அந்த 12th அந்த இதுல வச்சுக்கீங்களேன், அவங்க வந்து நீங்க அடுத்த வாக்காளராக பார்க்காம அவங்க அடுத்த தலைமுறையா பாருங்க. அவங்க வந்து அவங்க தான் அடுத்த ஜென்ரேஷன் எல்லாமே அடுத்து அவங்க தான் பண்ண போறாங்க. ஸோ அவங்கள வந்து அவர் எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி வச்சிருக்காருன்னு பாருங்க. ஸோ அதை நம்ம வந்து மெயினா எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து கண்டிப்பா விழ மாட்டாரு.
மூவிலே அவ்வளோ சப்போர்ட் பண்ற பீப்புள்ஸ் நேர்லயும் கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து எம்ஜிஆருக்கு அடுத்து அப்படிங்கிறாங்க. எம்ஜிஆர் நிகர் யாருமே எம்ஜிஆர் தான். ஆனா இவர் எம்ஜிஆர் நிகர்ல வர மாட்டாங்க. ஆனா எம்ஜிஆர் அடுத்ததா ஒரு ஆக்டரா இருந்துட்டு இந்த ஒரு பொலிட்டிக்கல்ல வந்து இப்படி ஒரு பேர் வச்சிருக்காரு, சாதிச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா விஜய் கண்டிப்பா நேம் வந்துடும். ஸோ அந்த ஒரு காரணம் இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா வந்து அவர் கீழே விழறதுக்குலாம் சான்ஸே இல்லை. அப்படி விழுந்தாலும் தூக்கி விட பேக் போனா நாங்க ஃபேன்ஸ் நாங்க இருப்போம் கண்டிப்பா இருக்கு. பிரதர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி எம்ஜிஆர் சார் கூட நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது மறைந்த தலைவர் விஜயகாந்த் அவர்களையும் ஆட் பண்ணிக்கணும். அவரும் என்ன சொல்றதுன்னா நல்லாவே, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு 12% ஓட்டு கிட்டத்தட்ட பிரிச்சாரு. அதுவும் ஒரு எனார்மஸ் திங். ஸோ அதுதான் சொல்கிறேன், நம்மளோட இலக்கு கரெக்டாக இருந்து, நம்மளோட கோல்ஸ் கரெக்டாக இருந்து, நம்மளோட பாதைகள் எல்லாத்தையும் நம்ம கரெக்டான வழியில் கட்டமைச்சோன்னாலே பாதி விஷயம் மாதிரி முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே என்னென்னா பேஷன்ஸ். அது நம்ம தளபதி கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. இஸ் வெரி 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 பேஷண்ட். என்ன சொன்னால், நம்ம எப்படி வந்து தலை தோனியை நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி என்ன சொல்கிறதுனா, அவர் அந்த லெவலுக்கு வந்து ஒரு பேஷன்ஸ் இறங்கி என்ன சொல்கிறதுனா, இப்படி தான் நம்ம நடந்துக்கணும், இப்படி தான் நம்ம இருக்கணுன்றத வந்து ரொம்ப உற்று நோக்கிற ஒரு ஆள். ஸோ அவர்கிட்ட பேஷன்ஸ் இருக்குது. அந்த பேஷன்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறதுனா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு பாதை வழிவகுக்கும்ன்றது என்னோட ஒரு பெரிய ஒரு. நம்ம நண்பர் சொன்ன மாதிரி விஜயகாந்த், அதே மாதிரி நம்ம கேப்டன் பிரபாகரன் அவரையும் மிஸ் பண்ணியிருக்கோம், விஜயகாந்தையும் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஸோ அதே தப்ப வந்து இந்த தடவை மக்கள் வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து இப்போ இவரை வந்து ஒரு புது மாற்றமாக தான் பார்க்குறாங்க தவிர ஸோ கண்டிப்பாக வந்து அவர் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கேப்டன் விஜயகாந்த் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிட்டோம். அவர் ஆரம்ப காலத்தில் நம்ம எந்த அளவுக்கு வந்து ட்ரோல் பண்ணியிருக்கோம், கான்ட்ரவர்சி நிறையா நடந்திருக்கு. ஆனால் வந்து இப்போ எல்லாருமே யோசிக்கணும், கேப்டன் விஜயகாந்த் இல்லை, அவர் இருந்தால் ஒரு சேஞ்சஸ் இருந்திருக்கும், அவர் இருந்தால் ஒரு வந்து காம்படிஷன் பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படின்றோம். ஸோ அந்த காம்படிஷனை கண்டிப்பாக வந்து தளபதி வந்து ஃபில் பண்ணுவார். ஸோ அதே தப்பை வந்து கண்டிப்பாக மக்கள் இந்த மிஸ் பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து தளபதிக்கு வந்து பயங்கரமாக ஆதரிப்பாங்க. ஸோ அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் இருந்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் ஆக்டிவாக இருந்த டைம் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சர்க்காரில் சொல்கிற மாதிரி தான் என்ன சொல்கிறதுனா, அதான் நம்ம எதிர்க்க நின்று கொஷின் கேட்குற வரைக்கும் தான் வந்து அவங்களுக்கு பயம் இருக்குமே. நம்ம எதிர்க்க நின்று கொஷின் கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லைன்னா இது எல்லாமே கரெக்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கையில் வரணும், நம்ம கையில் வந்து ஆளுமை வரணும்னு இருந்தால் அது மக்கள் எடுக்கிற முடிவு. அது வந்து நம்ம பொறுத்து இருந்து தான். நம்ம கேள்வி கேட்காம இருந்து இவ்வளவு வருஷம் ஓட்டிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கேள்வி கேட்டாதான் அவங்களுக்கு பயம் வரும். ஸோ அந்த பயம் தான் நம்மளோட வளர்ச்சி, நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருக்கும். இந்தியாவோட வளர்ச்சிக்கும் பெரிய. ஏன்னா 2024 போட்டியிடாதது ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இன்னைக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 2 வருஷம் டைம் இருக்கு. 2026 தான் தளபதி போட்டியிட போறாரு. அது இன்னும் எந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி களத்துல இறங்குவாரு, அது எந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். நம்ம யாரையும் பயமுறுத்தணும்லாம் அவசியம் இல்லை ப்ரோ. நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சாலே போதும். நம்ம 2024ன்னு சொல்றீங்க, 2024 எம்பி எலெக்ஷன் தான் நிற்குது. நம்ம வந்து முதல்ல எம்எல்ஏ தானே நம்ம இது பண்ணணும். ஸோ அதெல்லாம் கரெக்டான முடிவு தான், அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. என்ன சொல்கிறதுனா, பயமுறுத்துறது அப்படின்றத தாண்டி என்ன சொன்னால் நம்மளோட தாட் ப்ராசஸ் என்ன இருக்குது. இப்போ நம்மளோட கட்சி கொள்கைகள் வந்ததுக்கு அப்புறமாவே இப்போது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும், இவங்க இந்த அஜெண்டாவை இவங்க ஃபாலோ பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வரிசையாக நீங்கள் அடுக்கவே முடியும். ஏன்னா கட்சி கொள்கைகள் கோட்பாடுகள் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த கொஷின்ஸ்லாம் அடுக்க முடியுன்றது நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம இதை பற்றி ஏன்னா 26ன்றது 2 வருஷம் இருக்குது. முதல்ல நம்மளோட கட்சி கொள்கைகள் கோட்பாடுகளே இன்னும் வரல. அதுக்குள்ளே நம்ம அது எல்லாத்தையுமே நம்ம 26 நம்ம அந்த எலெக்ஷன்ன்றதை பற்றி மொத்தமாக பேசிட முடியாது. நம்மளோட கணிப்பு என்னன்னா, ஒரு நல்ல ஒரு பெர்சன்டேஜில் நம்ம முயற்சி பண்ணி ஏதாச்சும் ஒரு வகையில் என்ன சொன்னால் பண்ணுவோன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் மக்கள்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது தளபதி மேலே. ஸோ பார்ப்போம், அது நம்ம கட்சி கொள்கைகள் கோட்பாடுகள் வந்ததுக்கு அப்புறமா தான். ஏன்னா அதுக்கப்புறமா தான் உண்மையான விமர்சனமே ஸ்டார்ட் ஆகுமே. இப்போ வரைக்கும் நம்ம பேசியிருக்கிறது சாதாரண ஒரு விஷயம் தான். கட்சி கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு அப்புறமா தான் ஒவ்வொருத்தராக என்ன சொன்னால் பைலாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பண்ணுவாங்க. அது வந்தால் தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும் ப்ரோ. நம்ம ஆக்சுவலி இப்போ ஒரு மேட்ச் ஆட போகிறோன்னா ட்ரைனிங் இல்லாமல் போய் இறங்க முடியாது, இறங்கினா அடி வாங்கிட்டு தான் வரணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். அந்த ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு டைமிங் தான் இந்த 2 இயர்ஸ். ஸோ ஒரு 4 பேருக்கு சமைக்கிறதும் 4000 பேருக்கு சமைக்கிறதும் டிஃப்ரெண்ட் இருக்குது. உடனே எடுத்து நீ கவுத்தும் சமைச்சும் கொடுத்துட முடியாது. பொறுமையாக பார்த்து நிதானமா என்ன வேணும் என்ன வேணாம் எல்லாத்தையும் முனையிலே கிள்ளி எரிஞ்சிட்டு சில விஷயத்தெல்லாம் ஸோ அதை பார்த்து பக்குவமாக பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து இந்த 2 இயர்ஸ் வந்து அந்த டைம். அதே நேரத்தில்
நீங்க 2 இயர்ஸ்ன்றீங்க. அவர் 2 இயர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து கட்சி வந்து என்ன சொல்றதுன்னா பில்ட் பண்றது அவர் பில்ட் ஆயிட்டாரு. அவர் ஏற்கனவே பில்ட் ஆயிட்டாரு. அவர் ஏற்கனவே வந்து அரசியல் லெசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கத்து வச்சுக்கிட்டாருன்றது என்னுடைய எங்களோட ஒரு பார்வையில நான் சொல்றேன். ஏன்னா வந்து அவர் தெளிவா அதுல அடிக்கோலிட்ட விஷயம் என்னன்னா, நான் எல்லா லெசன்ஸையும் கத்துக்கிட்டு தான் வரேன். ஸோ அவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, டெய்லி வந்து அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா, அரசியல்ல உற்று நோக்கி கவனிச்சிட்டு இருக்காரு. அமைதியா கவனிச்சிட்டு இருக்காரு. அதான் சொல்றேனே பேஷன்ஸ். அந்த பேஷன்ஸோட அவர் இருக்காரு. அந்த பேஷன்ஸ் தான் அவரை வந்து பெரிய லெவல்ல ஜெயிக்க வைக்கவும் போகுது. அந்த அறிக்கையிலேயே முதல்ல மென்ஷன் பண்ணியிருந்தது, விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நிறைய நலத்திட்ட உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தோம். பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பவர் தேவை, இன்னும் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க அப்படிங்கிறதுனால தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் இந்த OTFC விஜய் மக்கள் இயக்கமோட செயல்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு பெரிதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருபடி இல்லை ப்ரோ. நம்ம இருக்கிறத நம்ம ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ட்விட்டர் ஆகட்டும் சரி, இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் சரி, ஃபேஸ்புக் ஆகட்டும் சரி, எந்த இதுவில் இருந்தாலும் சரி, தளபதியோட போஸ்ட் எந்த விஷயம் வந்தாலும் சரி, அதுக்கு குறை இல்லாமல் என்ன சொல்கிறதுனா போயிட்டுருக்கு. இருக்கிறத நம்ம ஒழுங்காக காப்பாற்றினாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவையில்லாத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, நண்பர்களாகட்டும் சரி, தேவையில்லாத எந்த ஒரு கமெண்ட்ஸும் மற்ற ஆக்டர்ஸ் ஃபேன்ஸ் ஆகட்டும், மற்ற ஆக்டர் ஃபேன்ஸை பற்றியும் சரி, மற்ற ஆக்டர்ஸை பற்றியும் சரி, தேவையில்லாத கமெண்ட்ஸ் போடாமல், ரொம்ப என்ன சொன்னால் ஒரு நெகட்டிவாக போடாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா இருக்கும். நம்ம பெருசாக டெவலப் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம நல்ல ஒரு பொசிஷன்லேயே இருக்கும். உண்மையிலேயே சொல்லணும்னா நம்ம இந்த விஷயத்தை நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். ஒரு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லான பொசிஷன் வேணாம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான. ஏன்னா நம்ம சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. அதை கொஞ்சம் பீஸ்ஃபுல் ஆகணும்னா கொஞ்சம் நாவடக்கமும் கொஞ்சம் கையடக்கமும் கொஞ்சம் ரொம்ப தேவை. ஏன்னா டைப்பிங் லெட்டர்ஸ் நம்ம ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கோம். அது நம்மளோட பசங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இன்னும் பெரிய ஷாக்கான ஒரு விஷயம், ஃபர்ஸ்டே நீங்க சொன்ன மாதிரி தான், இதுக்கப்புறம் படம் நடிக்க போறது இல்லை அப்படின்னு தளபதி சொன்னதான். நான் ஆல்ரெடி ஒரு படம் கமிட் ஆயிருக்கேன், அதுதான் என்னோட கடைசி படமா இருக்கும். அரசியலை வந்து நான் வந்து ஒரு தொழிலா பார்க்கல, அது வந்து ஒரு புனிதமான பணியா பார்க்குறேன். அதனால அதுல முழுமையா என்னை ஈடுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக சினிமாவை கிட் பண்ண போறதா சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு செய்தி ஃபர்ஸ்ட் பார்த்தது அப்படி இருந்தது. ஆக்சுவலி இப்போ நீங்க ஓபன் பண்ணாலுமே எல்லாருமே போறது அவரோட பிரசன்ஸ் தான் மிஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே போறது அது அவரோட பிரசன்ஸ் மிஸ் பண்ணுவோம். அந்த ஒரு செலிப்ரேஷன் மிஸ் ஆகும் ப்ரோ. ஏன்னா ஓவரால் ஃபேன்ஸே வந்து என்ஜாய் பண்ற மொத்த டிப்ரெஷனையும் தூக்கி அதுல குவிச்சு மொத்தமா பர்ஸ்ட் ஆகுறது எல்லாமே அங்க அந்த செலிப்ரேஷன்ஸ் தான், தளபதியோட செலிப்ரேஷன்ஸ் தான். இதுக்கப்புறம் எங்க செலிப்ரேஷன்ஸ் நடக்கும், என்ன செலிப்ரேஷன் நடக்கும் தெரியும். ஆனா கண்டிப்பா வந்து அவரோட மூவிஸ் வந்து விண்டேஜ் மூவிஸ்லாம் கண்டிப்பா இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா போடுவாங்க. ஆனா செலிப்ரேஷன்ஸ் ஆகும். முக்கியம் பாக்ஸ் ஆஃபீஸ் செம்மையா அடி வாங்கும். தமிழ்நாடு வந்து கண்டிப்பா தமிழ்நாடு அந்த சினிமா துறை வந்து பயங்கரமா அடி வாங்குவாங்க இந்த விஷயத்துல பாக்ஸ் ஆஃபீஸ்ல. ஏன்னா அவர் மூலியமா வர கலெக்ஷன் வந்து அது தனி. ஓவரால் பண்ணாலுமே ஒரு தனியாக சிங்கிளாக முடிச்சுட்டு போயிடுவாரு. ஸோ அந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் பயங்கரமாக ரொம்ப அடிவாகும். நான் ஃபேன்ஸும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அவரை தேட்டரில் பார்க்க முடியலேன்ட்டு. பட் இருந்தாலும் ஒரு சைடு சந்தோஷம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக அவர் கண்டிப்பாக பண்ணும்போது அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, மீன்ஸ் இவ்வளோ கோடி சம்பளம் வாங்குற மனுஷர் வந்து வேலையை விட்டுட்டு நான் பொலிட்டிக்ஸ் போகிறாருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் ரொம்ப அந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாரு. இந்த அரசியலுக்கு வந்து அவர் ரொம்ப புனிதமாகவே பார்க்குறாரு. அதுதான் வந்து அவரோட பயங்கரமான இது. ஸோ அதனால தான் வந்து அந்த அவ்வளோ கோடி வாங்கியும் அவர் வந்து அந்த வேலையை விட்டுட்டு நான் மக்களுக்காக இது பண்ண போறேன்னு சொல்லி போறாருன்னா, ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் அவர் யாரும் மறக்கவும் போறதில்ல. கண்டிப்பா அவர் வந்து அவரோட மூவி வந்து கண்டிப்பா ரீவாச் ஆகினே தான் இருக்கும். இதுக்கப்புறம் மூவி கண்டென்ட் தான் நாங்கள் அப்டேட் தான் எதிர்பார்த்தோம். இதுக்கப்புறம் பொலிட்டிக்ஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். டே பை டே எங்களுக்கு கண்டென்ட், டே பை டே அப்டேட் எல்லாமே இருக்கும் எங்களுக்கு. நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்ததே அவர் தானே ப்ரோ. என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன சொன்னால் அந்த துல்லாத மனம் துள்ளும் டைமில் தான் நான் பிறந்தேன் ஆக்சுவலாக. ஸோ நம்ம அந்த டைம்லேருந்தே பார்த்தோன்னா அவரோட எரா தான் ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறமா அவர் வந்தார், ஒரு என்ன சொன்னால் பத்ரி, ஷாஜகான், கில்லி, திருமலை, திருப்பாச்சி, போக்கிரி, அவரோட அந்த ஃபுல் அவர் அந்த ஹிட்ஸு, அந்த ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் உருவாக்குன டைமில் பிறந்த பையன் நான். அந்த டைமில் தான் அதை பார்த்து வளர்ந்த பையன் நான். அப்படி இருந்துட்டு என்ன சொன்னால் அவர் ஃபுல்லுத்தையும் இது பண்ணிவிட்டு ஒரேடியாக எடுத்துகிட்டு போகும்போது உண்மையிலேயே செம்ம கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நல்ல விஷயம்லாம் வந்து தியேட்டரோட முடிஞ்சிடக்கூடாது. அதுலேயும் நினைக்கும் போது வந்து ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் என்ன சொன்னால் ஒரு பக்கம் பெருமையாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளவு காசு வாங்குற ஒரு ஆள் வந்து என்ன சொல்கிறதுனா, இதை விட்டுட்டு வேணாம், நான் வந்து என்னை வளர்த்த மக்களுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும். அதுவும் ஒரு கரெக்டான ஏஜில், கரெக்டாக ஒரு 15 நெருங்குற ஏஜில் என்ன சொல்கிறதுனா வரதுன்றது சூப்பரான ஒரு விஷயம்.
அவரோட பிளானிங் கரெக்டாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரோ அவர் தெரிஞ்சுதான் அவர் பண்ணுவார். அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது எங்களோட கடமை, அவ்வளோதான். அதனால தான் அவர் பீக் டைமில் இருக்கும்போது கரெக்டாக உள்ள என்ட்ரி ஆகுறாரு. இப்போ மற்ற ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து பொலிட்டிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நவரசன் கார்த்திகே அவரும் பண்ணியிருக்காரு, மன்சூர் அலிகான் பண்ணியிருக்காரு, டிஆர் பண்ணியிருக்காரு, சரத்குமார் பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே வந்து அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பீப்புள் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வந்ததே இல்லை. ஆனால் இவர் பண்ணுறாருன்னா ஏன்னா இவர் அந்த இடத்துல கரெக்டாக ஒரு பீக்கான ஒரு லெவலில் இருக்காரு. இப்போ மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்காங்க. கண்டிப்பாக வந்து செம ரெஸ்பான்ஸ் இருக்கு அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு. ஸோ என்ட்ரியாக ஆகிட்டாரு. அதான் அண்ணன் வரார் வழி விட்டுதான் எல்லாரையும் வழி விட்டு தான் ஆகணுதுக்கப்புறம் இருக்கு. நான் கடைசியா இன்னும் 2 படம் இருக்க போகுது. அது செலிப்ரேஷன் வந்து நம்ம எல்லாரையும் திரும்பி பார்க்குற மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெருசாக ஏதாவது பிளான் எல்லாம் இப்போ இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆக்சுவலி எங்களுக்கு அந்த லாஸ்ட் படம் மட்டும் எங்களுக்கு வந்து ஒன்று சங்கர் பண்ணணும், இல்லை அட்லி பண்ணணும் போ. ஏன்னா இது கண்டிப்பாக 2த்துல தான் ஒன்று நடந்தே ஆகணும். ஒன்று சங்கர் பண்ணால் முதல் 2ஆக இருக்கணும், ஒன்று அட்லி பண்ணால் கண்டிப்பாக அட்லி படம்னால கண்டிப்பாக பொலிட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ 2த்துல யாராவது ஒருத்தர் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். அந்த படம் வந்துச்சுன்னா பட்டை கட்டியெல்லாம் கிளப்போம். நீ எல்லா பேன் இந்தியாலாம் முடிஞ்சிச்சு. அடுத்தடுத்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். அதான் கடைசியாக இருக்கும். அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பிரேக் ஆகிடும். அவர் மைல் ஸ்டோன் வெஸ்ட்டு போயிடுவார். இதுதான் நான் லாஸ்ட் நான் வைக்கிற ரெக்கார்டு, முடிஞ்சா அடிச்சிக்கண்டா, உங்களால் முடிஞ்சா என்னென்ன பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போகிற மாதிரி கண்டிப்பாக வச்சுட்டு போவார். அந்த அளவுக்கு நாங்களும் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஈகராகவே இருக்கும். அதே மாதிரி அவரு பிரதர் சொன்னதில் இன்னொரு விஷயம், அட்லி சொன்னார், சங்கர் சொன்னார், கூட ஒரே ஒரு பேர், கூட 2 பேர் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். ஒன்று வந்து விஜயகுமார், உரியடி விஜயகுமார், அப்புறமா வெற்றிமாறன், அவங்க 2 பேர் ஆட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா வந்து 2 பேருமே பொலிட்டிக்கல் வைஸில் வந்து ரொம்பவும் என்ன சொல்கிறதுனா கை தேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து நூக் அண்ட் கார்னர்ஸ் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அவங்க 2 பேரோட படம் வந்து பண்ணால் ஒரு பயங்கர ஒரு இம்பேக்டாக இருக்கும், செம்ம இம்பேக்டாக இருக்கும். அது ஒரு வேற லெவல்ல இருக்கும். ஏஆர் முருகதாஸ் பண்ண கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவர் தான் சர்க்காரே பண்ணாரு எல்லாருமே. அந்த சர்க்கார் டைம்லாம் வந்து பயங்கர ஒரு இம்பாக்ட். அந்த 41O சம்திங் அதெல்லாம் பயங்கரமான ஒரு 49O அதெல்லாம் பயங்கரமான ஒரு இம்பாக்ட். அதெல்லாம் பார்த்து நிறைய நான் நியூஸ் பேப்பர்லேயே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அந்த படத்துல வந்து இதை வச்சு இவங்க வந்து அகைன் வந்து பார்கெயின் பண்ணி அவங்களோட ஓட்ஸை வந்து ரீக்ளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நடக்கணும். ஒரு இப்போ மூவின்னு அப்படிதான் இருக்கணும். ஒரு கொடுக்குறோன்னா மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி தான் கத்தி மூவி பார்த்தீங்கன்னாலே கத்தி மூவி பார்த்தே சில ஊர்ல வந்து சண்டை போட்டு அவங்க தண்ணியை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து கண்டிப்பா நடக்கணும். இவரோட பொலிட்டிக்கல்ஸ் வந்து எப்படிலாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அந்த படம் மூலியமா ஒரு ட்ரைலர் மாதிரி காமிக்கணும் எல்லாருக்குமே. இதுதானா நான் பண்ணுவேன் இந்த படம், என்னோட பொலிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு ட்ரைலர் மாதிரி அந்த படமா இருக்கணும். அப்படிதான் நாங்கள் விரும்புகிறோம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அடுத்த வரக்கூடிய ஒரு படம் மிகப்பெரிய ஒரு பூமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் திருப்பி கண்டிப்பா எல்லாருக்குமே பூமா இருக்கும். கண்டிப்பா அந்த பொலிட்டிஷியன்லாம் பயங்கர பூமா இருக்கும். எப்பயுமே அதுக்கு எவ்வளோ வந்து என்ன அளவுக்கு அவங்களால வந்து அந்த படத்தை ஸ்டாப் பண்ணும்போது கண்டிப்பா ஸ்டாப் பண்ண தான் செய்வாங்க. நாங்களும் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வோம். கடைசியாக ஜெயிக்க போகிறது எங்க பக்கம் தான், அது நல்லா தெரியும். அதனால அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னும் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனவே தேங்க்யூ ஸோ மச் பிரதர், இன்னைக்கு வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னா, ஓடிஎஃப்சி விஜய் மக்கள் இயக்கம் இப்போ புதுசாக வந்து தமிழக வெற்றி கழகம் புதுசாக நம்ம தளபதி வந்து தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாரோட எதிர்பார்ப்பை வந்து கண்டிப்பாக பூர்த்தி செய்யுன்றது வந்து நாங்கள் நம்புகிறோம், பிலீவ் பண்ணுறோம். நீங்களும் பிலீவ் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்றத வேண்டிக்கிறோம். அவர் எப்பயும் இளைய தளபதி இப்ப தலைவர், ஆனா எப்பவும் மாறாத உங்கள் பிரியமுடன் தளபதியா கண்டிப்பா அவர் எப்பவும் இருப்பாரு. ஸோ கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா அவருக்கு இருக்கணும். தேங்க்ஸ்.